Hello friends, welcome to Venkitech channel. In the video சிங்கப்பூர்ல நீங்க ஏதாவது ஒரு தெரியாத வேலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த சிங்கப்பூர் ஓனர் வந்து உங்களை வச்சுக்குவாரா இல்ல ஊருக்கு அனுப்பிடுவாரா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைனா அந்த வீடியோல பார்த்துடலாம். சோ फ्रेंड्स அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம வெங்கிடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுபோக நம்ம சிங்கப்பூர் பத்தின நிறைய வீடியோக்கள் வந்துட்டு நம்ம வெங்கிடெக் சேனல்ல போட்டுருக்கோம். சோ அதை பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ வாங்க இந்த வீடியோ பார்த்துடலாம். இந்த வீடியோ மெயின் கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு பொய்யான தகவலை சொல்லி எப்படியோ இன்டர்வியூல செலக்ட் ஆகி சிங்கப்பூர் வந்துட்டு அதாவது ஒரு தெரியாத வேலைக்கு வர்றீங்க, சும்மா எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி மேனேஜ் பண்ணி இங்கே வர்றீங்க, போய் சொல்லி இன்டர்வியூவில் ஏதோ பொய்யா சொல்லி சிங்கப்பூர் வேலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலையில் உங்கள் பாஸ் வந்துட்டு உங்களை வச்சுக்குவாரா? உங்களுக்கு அந்த வேலை வந்து தெரியலை அப்படின்னா எத்தனை மாதம் கழிச்சு உங்களை ஊருக்கு அனுப்பிடுவாரா அப்படிங்கிற பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு சிங்கப்பூர் வேலைக்கு வர்றது எப்படி ப்ராசஸ் அப்படிங்கிறத முதல்ல ப்ராசஸ்லேருந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஏஜென்ட் மூலமாக ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஏஜென்ட்டுக்கிட்ட வந்துட்டு நம்ம அந்த வேலையை பார்த்துட்டு இப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கவே மாட்டாது, ரொம்ப வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு ஏற்ற மாதிரி வேலை வர்றதுக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே நம்ம வேலை வர மாட்டேங்குது, இந்த வேலைக்கு போவோம், சும்மா இதை பற்றி கொஞ்சம் தெரியும், போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்துட்டு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறனால ஏதோ ஒரு வேலை வருது அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு ஏஜென்ட் இருந்து ஒரு வேலை வருது, நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ரெஸ்யூம் ரெடி பண்ணுவோம். எப்போ சிங்கப்பூர் வேலைக்கு பொறுத்தளவு அந்த எம்ப்ளாயருக்கு என்ன வேணுமோ அது மாதிரி தான் ரெஸ்யூம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ரெஸ்யூம் வந்துட்டு அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்ன போட்டிருக்கோ அதே மாதிரி வந்துட்டு ரெஸ்யூமில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுருவோம். போட்டுட்டு எம்ப்ளாயருக்கு ரெஸ்யூம் போயிடும். அவரும் பார்த்துட்டு ஓகே இந்த கேண்டிடேட் வந்து சூட் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து இன்டர்வியூ எடுப்பார். இன்டர்வியூ எடுத்ததுக்கப்புறம் இன்டர்வியூவில் வந்துட்டு நம்ம ஓகே தெரியும் அப்படிங்கிற மாதிரி மேனேஜ் பண்ணி ஏதோ பேசிட்டு இங்கே வந்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு கண்டிப்பாக பிரச்சனை தான். இப்போ நீங்கள் வந்துட்டு இங்கே சிங்கப்பூர் கம்பெனியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 3 மாதம் வந்து ப்ராபகேஷன் பீரியட்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த பீரியடில் வந்துட்டு நம்மளோட வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. இங்கே என்ன கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரிஜினலாகவே நம்ம வேலை தெரிஞ்சு ஒரு வேலைக்கு வர்றோம் அப்படின்னா இன்டர்வியூ எடுப்பாங்க. இன்டர்வியூவில் வந்துட்டு நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா இது ஒரு பக்கம் செலக்ட் ஆகிட்டோம் ஓகேங்களா. இதுக்கு பிறகு இங்கேயும் நம்மளை வந்துட்டு ஒரு 3 மாதம் வந்து நம்மளை வந்து செக் பண்ணுவாங்க, நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறது. அப்போ பாருங்க, அங்கேயும் செலக்ட் ஆகி இங்கேயும் வந்துட்டு 3 மாதம் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அதில் பெர்ஃபார்மன்ஸ் ஓகே அப்படின்னா தான் நம்ம கம்பெனியில் வச்சுக்கிடுவாங்க. அப்படி இல்லைன்னா 3 மாதம் கழிச்சு கண்டிப்பாக ஊருக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். அது வந்து மாற்றமே இல்லை. நல்லா வந்துட்டு நம்ம ஒரு வேலைக்கு வர்றோம் அப்படின்னா 100% நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி தான் 100% ஒரு 70-80% அந்த வேலையை பற்றி தெரியும் அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணி வாங்க. மற்றபடி சும்மா ஏதோ ஒரு வேலை கிடைக்குது, பணம் என்கிட்ட வந்து கட்டுறதுக்கு பணம் இருக்குது, நான் கட்டி போயிடுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் மட்டும் இருக்காதீங்க. வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சால் மட்டும் அந்த வேலைக்கு வந்து ட்ரை பண்ணி வாங்க. மற்றபடி அதாவது ரொம்ப கஷ்டப்படும். அதாவது ஓகே இப்போ நம்ம வந்துட்டு அந்த வேலைக்கு வர்றோம் அப்படின்னா ஒரு வேலைக்கு வர்றோம், ஒரு 60% 70% அந்த வேலையை பற்றி தெரியுது அப்படின்னா இன்டர்வியூவில் ரெஸ்யூமில் வந்து போட்டுக்கலாம். அது இப்போ தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம கொஞ்சம் வேலை தெரியுதுல அப்படிங்கிறப்போ இன்டர்வியூ வந்துட்டு அட்டன் பண்ணுறீங்க, இன்டர்வியூவில் வந்துட்டு கரெக்டாக பேசிடுறீங்க, அதை பற்றி கேட்பாரு, கரெக்டாக பேசிடுறோம் அப்படின்னா ஓகே செலக்ட் ஆயிருவீங்க. நீங்கள் இங்கே வந்துடுவீங்க. வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன், அந்த 3 மாதத்துக்குள்ள வந்துட்டு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா கற்றுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸாக இருக்கணும். ஸோ ஒரு 3 மாதம் வந்துட்டு நம்ம எந்த ஒரு வெளி சிந்தனையும் இல்லாமல் நம்ம வந்திருக்க வேலையில் மட்டும் வந்துட்டு நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை காட்டணும். அதை பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு புது எம்ப்ளாயர்கிட்ட வேலை பார்க்க போகிறீங்க, உங்களுக்கு தெரியாது, அவங்களையும் தெரியாது, அவங்களுக்கு உங்களையும் தெரியாது முன்ன பின்ன. அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் யார் அப்படிங்கிறத அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு 3 மாதம் வந்துட்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. அப்படிங்கிறப்ப தான் சரி. இப்போ நீங்கள் 3 மாதம் வந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னா 3 மாதத்தில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்ப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எப்படி டைமுக்கெலாம் வர்றானா, வேலையெல்லாம் கரெக்டாக செய்கிறானா, இல்லை அந்த வேலையில் எதுவும் தப்பு பண்ணுறானா, ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி வாட்ச் பண்ணுவாங்க. டைமிங்லாம் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க வச்சிங்க அப்படின்னா அந்த 3 மாதம் கழிச்சு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் போட்டு கொடுப்பாங்க ஓகேங்களா. இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஆனால் நமக்கு வந்து 3 மாதத்துக்கு உள்ளே பெர்மிட் கார்டு வந்துடும். பெர்மிட் கார்டு வந்துருச்சுன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைடா பெர்மிட் கார்டு தான் வந்துருச்சு அப்படிங்கிறப்போ கம்பெனி உங்களை வந்து வேலையை விட்டு அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பெர்மிட் கார்டு வந்திருந்தாலுமே அந்த எம்ப்ளாயருக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வேறு வழி இல்லை, உங்களை வந்து ஊருக்கு அனுப்புறதுக்கு தான் பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஒரு 3 மாதம் அதிகபட்சம் ஒரு 6 மாதம் வந்து கஷ்டப்படுங்க. 3 மாதம் கஷ்டப்பட்டீங்கன்னா அவங்க வந்து கன்ஃபர்மேஷன் போட்டு கொடுத்துருவாங்க. கன்ஃபர்மேஷன் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 வருஷம், அதாவது 2 வருஷம் வேலை பார்க்கலாம். 2 வருஷத்தில் 3 மாதம் போச்சுன்னா இன்னும் ஒரு 21 மாதம் வந்துட்டு வேலை பார்க்கலாம். அதனால அந்த 3 மாதம் வந்துட்டு கம்பல்சரி வந்துட்டு நம்ம வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும்.
ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு தெரியாத வேலைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா தயவு செய்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அப்படியே நீங்கள் தெரியாத வேலைக்கு எனக்கு பிரதர் என்ன பண்ணுறது எனக்கு ஏற்ற வேலையே வர மாட்டேங்குது, அதனால தான் நான் வந்து தெரியாத வேலைக்கு வந்து அதாவது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அதனால இந்த வேலைக்கு வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஓகே. ஆனால் இங்கே வந்துட்டு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் கற்றுக்கோங்க. அதாவது நல்லா யோசிச்சுக்கோங்க, சிங்கப்பூர் வந்துட்டு அந்தளவுக்கு வந்து கொடுமைப்படுத்த மாட்டாங்க. எல்லா எம்ப்ளாயருமே வந்துட்டு ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரியும். சரி ஓகே, இந்த பையன் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கான், அங்கே அவன் வேலை பார்த்தது வந்து வேறு ஃபீல்டாக இருக்கும், அவனுக்கு கொஞ்சம் இங்கே வந்து வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்க தான் செய்யும். அப்படிங்கிறப்ப வந்துட்டு ஒரு மாதம் 2 மாதம் டைம் கொடுக்க தான் செய்வாங்க. அதனால நீங்கள் தெரிலனாலும் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா சொல்லி கொடுத்துருவாங்க. அதில் வந்து பிரச்சனை இருக்காது. மற்றபடி வந்த உடனே இப்போ ஒரு சிஎன்சி ஆப்ரேட்டராக சிஎன்சி இதாக ப்ரோக்ராமராக வர்றீங்க அப்படின்னா உடனே வந்துட்டு நீ ப்ரோக்ராம் போடு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. வந்தோடனே ஓரளவுக்கு கொஞ்சமாவது அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, எந்த டவுட்னாலும் கிளியர் பண்ணுவாங்க. அதனால ஒரு மாதம் வரைக்கும் 2 மாதம் வரைக்கும் அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமும் 3 மாதம், அந்த 3 மாதம் வரைக்கும் 3 மாதத்துக்கு அப்புறமும் நீங்கள் போயிட்டு திரும்பவும் அது எப்படி இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து சிக்கல் தான் இருக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் தெரியாத வேலைக்கு வர்றீங்க அப்படின்னாலும் என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்துட்டு நீங்கள் எந்த வேலைக்கு வந்திருக்கீங்களோ அதை பற்றி மட்டும் யோசிங்க. அந்த வேலையில் எப்படி உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறது, அதை பற்றி வேகமாக எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறையா வீடியோவில் நான் தான் சொல்லியிருப்பேன், நீங்கள் வர்றீங்க அப்படின்னா ஒரு வேலைக்கு வர்றீங்க அப்படின்னா தெரியாத வேலைக்கு வர்றீங்க அப்படின்னா அதாவது அங்கேயே நம்ம ஊர்லேயே வந்துட்டு நம்ம மைண்ட் செட் பண்ணிடணும். நம்ம இந்த வேலைக்கு போகிறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வேலையில் மட்டும்தான் இருப்போம், வேலை தேடுறது வேறு வேலைக்கு மாறிக்கிறது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் மட்டும் வரவே கூடாது. நம்ம இந்த வேலையில் போயிட்டு இருக்கணும். ஏன்னா கடனை கட்டுறதுக்கே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 6 மாதம் ஆகிடும். அப்படிங்கிறப்ப அதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலும் அந்த வேலையை பற்றி நல்லா கற்றுக்கிட்டு இருக்கிற பாருங்க. மற்றபடி வேலை தெரில அப்படின்னா கண்டிப்பாக ஊருக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து மாற்றமே இருக்காது. அவங்க வந்துட்டு டிக்கெட்டை போட்டு உங்களுக்கு ஊருக்கு அனுப்பி விட்ருவாங்க. அதனால் நீங்கள் கட்டின காசுலாம் ஏஜென்ட்டை வாங்கவே முடியாது. அதெல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனைங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ இவ்வளோ தான். ஸோ வேலைக்கு வர்றவங்க ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மேலும் சிங்கப்பூர் பற்றிய தகவல்களுக்கு நம்ம வெங்கி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.